ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி சாமந்தி செடிக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஏற்கனவே நட்டுருக்குறோம் சாமந்தி. இந்த சாமந்திக்கு தான் நான் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ ரோஸ் பிளான்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள். அடுக்கு பூவாக இருக்குது. முட்டைலாம் கூட நிறைய வந்திருக்கு. எவ்வளோ நிறைய பெட்டல்ஸ் பாருங்கள், அதிகமாக இருக்குது. இது போல் நல்லா சென்டாக பூ பூக்கும். நம்ம கரெக்டாக ஃபெர்டிலைசர் கொஞ்சம் கொஞ்சம் போல் கொடுத்துக்கிட்டே இருந்தால், அதிகமாக கொடுத்தா தான் செடிக்கு பாதிப்பாகும். கரெக்டாக நம்ம கொஞ்சம் போல் நம்ம வந்து மந்த்லி 2 டைம்ஸ், ஒரு வாட்டி கொடுக்கறது 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா, ஒரே வாட்டி எரு கொடுக்காம மந்த்லி 2 டைம்ஸ் நீங்கள் எரு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் போல் நல்லா ரோஜா பூக்கள் பூக்கும். இது போல் நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், பச்சை மிளகா கூட செடி வருது. கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போடும்போது ரோஸ் பிளான்ட்டில் நல்லா சென்டாக பூ பூக்கும். ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா அடுக்க பூக்கும். பாருங்கள், சங்குப்பூ வந்து ஒயிட் கலரு. இந்த சங்குப்பூ ஒயிட் கலர் வந்து சிவனுக்கு வச்சா ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, சிவலிங்கத்துக்கு. டேபிள் ரோஸ் பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்கு, எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது நல்லா பூக்கள் பூக்கும். ஆனால் ரொம்ப உச்சி வெயில், இந்த செடியில் வந்து ரொம்ப ஃபெர்டிலைசர் அதிகமாக இல்லை. இனிமேல் தான் கொடுக்கணும். பாருங்கள், டேபிள் ரோஸு லைட் பிங்க்கு. நம்ம வந்து ஏற்கனவே கஞ்சி தண்ணி ஊற்றிருக்குறோம். ஒரு 3 டேஸ் கழிச்சு பெரிய பூ பூக்கும். இந்த சாமந்தி செடி வந்து நம்ம நட்டு வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு எரு கொடுக்கணும். இது புது சாமந்தி செடிங்க தான். கொஞ்ச நாள் அப்படியே நடாமல் தான் வச்சுருந்தோம். இந்த சாமந்தி எல்லாம் நட்டாச்சு. இப்போ வந்து அந்த காஞ்சி போன லீஃபெல்லாம் எடுத்து விட்டுருந்தோம். எப்போவுமே ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி செடியில் இது போல் காஞ்சிருக்கா லீஃபெல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு எரு கொடுக்கணும். இந்த செடிக்கு இன்னும் எரு கொடுக்கல. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த செடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு நாளைக்கு இந்த செடி கொடுக்கணும். ஒரே டைம் கொடுக்காம சொல்கிறேன். எல்லோ கலர் சாமந்தி பாருங்கள், எல்லோ கலர் சாமந்தி நல்லா பூ பூக்குது பாருங்கள், நல்லா விரியுது பூ. இது போல் நல்லா விரியணும், வந்த முட்டையெல்லாம் நல்லா விரியணும்னா இப்போது இதில் கூட மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இது கூட இப்போ விரிய போகுது. இந்த பூ கூட இப்போ நல்லா மலருது பாருங்கள். இப்போ இது போல் டைமில் வந்து இதில் கூட கொஞ்சம் காஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ரொம்ப லீஃப் காஞ்சிருந்தால் எடுத்து விட்டுருங்க. பாதி காஞ்சி பாதி சரியில்லை இருந்தால் எடுத்துகிட்டு நம்ம வேறு எல்லாம் வரும். எறும்பெல்லாம் வந்திருக்கு வைக்கிற இடங்கள்லாம். நீங்கள் சாக் பீஸு வந்து இது கட்டெரும்பு சாக் பீஸ் இருக்கும் பாருங்கள், அது தடவி விடுங்க இருக்கிற இடத்துல. இப்போ நான் கொண்டு வந்த இங்கே வச்ச உடனே பாருங்கள் எறும்பு வந்துடுச்சு. இப்போ இடம் மாற்றி வைக்கும்போது எறும்பு வரும். எறும்பு இருந்ததுன்னா நீங்கள் சாக் பீஸ் தடவிட்டிங்கன்னா போயிடும். இப்போ வந்து ஆனியன் பீல்ஸோடு நம்ம வந்து ரைஸ் வாட்டர் தான் கொடுக்கணும். நட்ட சாமந்தி செடி புது சாமந்தி வச்சுருந்தீங்கன்னா இது போல் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது மொட்டெல்லாம் விரியும் நல்லா. ஏன்னா மொட்டெல்லாம் காஞ்சி போகுது, விரிய மாட்டேங்குது பூ அப்படின்னு சொன்னால் இது போல் நீங்கள் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து பூ விரியும், மொட்டு விரியும். பெட்டல்ஸ் எல்லாம் கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நல்லா ரைஸ் வாட்டர் புளிக்க வச்சுது பாருங்கள். இது வந்து ஆனியன் பீல்ஸ் வாட்ரு. நம்ம வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே ஊற வச்சு தண்ணி எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது புளிச்ச ரைஸ் வாட்டர் இருக்கணும். அது போல் ரெண்டும் கலந்து ஆனியன் பீல்ஸ் வாட்ரு, ரைஸ் வாட்டரு இது போல் நல்லா கலந்துட்டு பிளான்ட்டு கொடுக்கணும். மொட்டெல்லாம் சாமந்தி செடியில் வந்து விரியாமல் இருக்கும். அப்போ நல்லா விரிஞ்சு வரும். கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் தான் போட்டுக்குங்க. நான் இதில் பெருங்காயம் போடல. பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ நான் பெருங்காயம் போடல. நாளைக்கு கூட கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வெறும் ப்ளைன் வாட்டரில் கொடுத்துருவேன் பிளான்ட்டுக்கு. இது போல் சாமந்தி செடி கொடுக்கும்போது ஃபெர்டிலைசர்லாம் சூப்பராக சாமந்தி செடி வளரும். பக்கத்தில் எல்லாம் கூட கண் சீக்கிரமாக எழும்பி வரும். சாமந்தி செடியிலேருந்து மண்ணுக்குள்ளேருந்து அதெல்லாம் சீக்கிரமாக வளரும். ஏற்கனவே லைட் எல்லோ கலரு க்ரீன் கலரில் காமிச்சிருப்போம் பாருங்கள். அதில் கூட நல்லா கண்ணெல்லாம் இப்போ வருது, நல்லா வளருது. இது இப்போ தான் நம்ம நட்டிருக்கிறோம். ஒரு 2 டேஸ் தான் ஆகுது. மொட்டைலாம் எப்படி வளருதுன்னு நான் பார்த்தேன். இதுக்கு எப்படி கொடுத்தனோ இந்த செடிக்கு அப்புறமா நான் கொடுத்துருவேன். அப்போ நல்ல மொட்டைலாம் விரியும். ஆனால் பூ வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுடணும். பூ வந்து சீக்கிரமாகவே கட் பண்ணால் நல்லது தான் புது செடியிலேருந்து. ஏன்னா மற்ற மொட்டைலாம் விரியும், சீக்கிரமாக பூ பூக்கும். அதே சமயத்தில் நிறைய பிரான்ச்சஸ் உருவாகும்.
உருவாக்குறதுக்கு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது. புது சாமந்தி செடி நட்டதுக்கப்புறமா இல்லை வாங்கினதுக்கப்புறமா வந்து காயுது, காஞ்சி போகுது கொஞ்சம் கொஞ்சம் போல் அப்படின்னா நீங்கள் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி விடணும். க்ரீன் இடத்துல மட்டும் விட்டுட்டு காஞ்ச இடத்துலலாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மோர் ஊற்றணும். 2 கிளாஸ் பிளெயின் வாட்டருக்கு புளிச்ச தயிர் 1 ஸ்பூன் கலந்து பிளான்ட்டுக்கு கொடுங்க. அது போல் காஞ்சி இருந்தால் கூட புத்துணர்ச்சி வந்து பிளான்ட்டு நல்லா வளரும். பாருங்கள், இந்த இலை கூட காயுது ரொம்ப. இந்த சாமந்தியில் இலையெல்லாம் காஞ்சி போனால் எடுத்து விட்டுன்னு சொல்கிறேன். இந்த கிளை ஃபுல்லாக காயுதுன்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணி விடணும். கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம நல்ல கலர் க்ரீன் கலராக இருக்குதோ அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அப்போ வந்து புது தளிர் போடும், செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் சொன்ன ஃபெர்டிலைசர் காயுது சாமந்தி செடினா கொடுங்க. தயிர் வந்து புளிச்சுது. இப்போ இந்த செடி கொடுத்து தான் இந்த பிளான்ட்டுக்கு நான் ஊற்றுறேன். ஏன்னா இதுக்கும் கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் ஊற்றலை. அதனால் ஆனியன் பீஸ் வாட்டர் வந்து ரைஸ் வாட்டரோட அந்த செடி கொடுத்து தான் இதுக்கும் கொடுக்குறேன். பாருங்கள், சின்ன கப்பில் கூட நல்லா வளரும். சாமந்தி செடியில் நுனியெல்லாம் லீஃபில் காஞ்சி போகுதுன்னா அப்போ வந்து நீங்கள் கருவேப்பிலை பவுட்ரு வந்து சாயல்குள்ளே கலந்து விடுங்க. அது போலலாம் ஆகாமல் இருக்கும். முருங்கைக்கீரை கூட போடலாம். அது போல் ஆனால் இலை காயுதுன்னா ஃப்ரெஷ் ஆகும் அடுத்த இலைலாம். ஆனால் கட் பண்ணி மட்டும் விடணும், அந்த இலை காஞ்சி போனது மட்டும். ரோஜா செடி புது தளிர் போட்டு மொட்டு வருது. நீங்கள் மோர் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். மோர் ஸ்ப்ரே பண்ணும்போது லீஃபெல்லாம் சுருங்கி இருந்ததுன்னா இது போல் மெல்லிஸ் பாருங்கள், லீஃபெல்லாம் சரியில்லை. இது போல் இருந்தால் நீங்கள் மோர் ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ வந்து புது லீஃப் போடும்போது லீஃபெல்லாம் அழகாக வரும். இது கூட நிறைய தளிர் இருக்குது பாருங்கள் ரோஸ் பிளான்ட்டில். ஆனால் இந்த செடிக்கு நான் மோர் ஊற்றுனேன். புது தளிர் போட நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும். இது வந்து எல்லோ கலர் ரோஜா செடி பாருங்கள். எல்லோ கலர் ரோஜா செடி அதிகமாக ஃபெர்டிலைசர் ஒன்றும் கொடுக்கல, அதுக்குள்ளே மொட்டு போட்டு வச்சு பாருங்கள். மொட்டு வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. பெங்களூர் ரோஸாக இருந்ததுன்னா ஃபெர்டிலைசர் கொடுத்து அதுக்கப்புறம் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அப்போ நம்ம நல்லா பூக்க வச்சுக்கலாம். இருந்தாலும் பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நான் கட் பண்ணி விட்டுருவேன். இப்போது இது போல் பூ வருதுன்னா நிறைய பூ பூக்க விடாமல் புது செடியாக இருந்ததுன்னா ஒரு முட்டு கட் பண்ணிடணும். அப்போ தான் இங்கே நிறைய தளிர் போடும். ஒரு பூ 2 பூ தான் பூக்க வைக்கணும். புது ரோஜா செடியில் எல்லா பக்கத்துலேயும் பூக்க விடக்கூடாது. முட்டையெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் நல்லது. இது போல் ஆலுவேரா பிளான்ட்டு கூட வளர்த்துக்கிட்டு வாங்க. அப்போ தான் ரொம்ப செடி அப்போ தான் ரோஜா செடிக்கு சாமந்தி செடிக்கெல்லாம் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். அதாவது ஃபங்கஸ் வராமல் பிளான்ட் நல்லா வளரும். கண்டிப்பாக இந்த செடியும் உங்கள்கிட்ட இருக்கணும், ஆலுவேரா பிளான்ட்டு. இது போல் ஆலுவேரா பிளான்ட்லேருந்து கொஞ்சமாக வந்து பாருங்கள், இது போல் கிள்ளிட்டு கட் பண்ணிவிட்டு கூட இது போல் சின்ன சின்னதாக நம்ம கையாலே கூட கட் பண்ணிவிட்டு ரோஸ் பிளான்ட்டுக்கு போட்டுடலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் ரோஜா செடி கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லா வளருது இது போல் ஆலுவேரா யூஸ் பண்ணும்போது. ரோஜா செடி சாமந்தி செடி கூட போடலாம். அடீனியம் பிளான்ட்டில் எவ்வளோ பூ பூத்துருக்கு, இன்னும் கூட மொட்டு இருக்குது. இதில் நல்லா ரெட்டு கலர் பாருங்கள், நல்ல ரெட்டு. இது போல் வந்து அடீனியம் பிளான்ட்டு கூட நல்ல கலர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு செடி வளர்க்கலாம். இப்போ இது போல் நான் சொன்ன ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் சாமந்தி செடி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வளரும் சாமந்தி செடி. ரோஜா செடி கூட நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஆலுவேரா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.